Hi guys, welcome to another video, Salesforce in Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கவுண்ட் அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் இன் Salesforce என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஃபுல்லா வந்து லீட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பேசிக்கா வந்துட்டு லீட்னா என்ன, ஸோ அதே மாதிரி இந்த லீட் வந்துட்டு எப்படி நம்ம சேனல்ஸ் மூலியமா நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் வேஸ் வெப் டு லீட், அதே மாதிரி எப்படி வந்து லீட் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லீட் கன்வர்ஷன் பார்த்தோம். ஸோ பேசிக்காக ஒரு லீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்கவுண்ட், கான்டாக்ட், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்கேஸ் பார்க்கலன்னா அது ஒரு டைம் பாருங்க. ஸோ பேசிக்கலா ஒரு லீடை வந்து ஒரு பொட்டன்ஷியல் லீட், அந்த லீடை வந்துட்டு நம்ம எப்படி ஒரு அக்கவுண்ட், கான்டாக்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோல பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அண்ட் கான்டாக்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல அக்கவுண்ட் அண்ட் கான்டாக்ட்ல இருக்கிற அதர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் நம்ம அக்கவுண்ட் அண்ட் கான்டாக்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் மட்டும் பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்னா என்னன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சேல்ஸ் ப்ராசஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட இப்போ வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா B2B, இன்னொன்று பார்த்தீங்கன்னா B2C. ஸோ B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதே மாதிரி B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் B2B தான் நம்ம மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டெவலப்பர் ஆர்க்கில் வந்து எப்படி செட் பண்ணலாம், எப்படி போகலாம்னு சொல்லி. B2C கடைசியாக பார்க்கலாம். பட் பேசிக்காக B2Cனா வந்துட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்துட்டு செல் பண்ண போறோம். பட் B2Bனா வந்துட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், நம்ம வந்து ஒரு கம்பெனி கூட நம்ம என்ன செல் பண்ண போறோம், நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தான் நம்ம வந்து அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த கம்பெனி ஒரு எந்த பிஸ்னஸ் வந்து யாரோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட். ஸோ என்னதான் நம்ம ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஏபிசி அப்படிங்கிற கம்பெனி கூட நம்ம வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸை வந்து செல் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லையும் வந்து யாரோ ஒரு பர்சன் கூட தான் நம்ம செல் பண்ண போறோம். ஸோ அவங்கள தான் வந்து நம்ம கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அப்படிங்கிறவர் ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஸோ இந்த கம்பெனியை வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கான்டாக்ட், அதாவது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ சேல்ஸ் ப்ராசஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் நான் சேல்ஸ் ப்ராசஸ்ங்கிறது வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்டெப்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி உண்மையாவே நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்க முடியுமா, அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கா, அவங்களால வந்து ஒரு லாங் டேர்ம் டீல் பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வைஸ் நீங்க வந்துட்டு திங்க் பண்றது பிஃபோர் செல்லிங், அதுதான் வந்து சேல்ஸ் ப்ராசஸ்ம்பாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு B2B, B2Cல இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா B2Bல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சேல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 12 to 16 months அது ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ராம் மட்டும் டிசைட் பண்றது இல்ல. இந்த கம்பெனில அவருக்கு மேல நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 3-4 அப்ரூவல் போகும். ஃபைனலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதை வாங்கலாம்னு சொல்லி. ஸோ அது எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் நடக்காது. B2C ஆன் தி அதர் வே அது டிஃப்ரெண்ட். நம்ம வந்து டைரக்டா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறோம். மேபி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா டைரக்டா இந்த டீல் வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் B2B பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா CRM என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அக்கவுண்ட், அந்த என்டையர் கம்பெனியில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் ஆர் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் அவங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா கான்டாக்ட்ல ஸ்டோர் பண்றோம். அந்த கம்பெனியில ஃபார் எக்ஸாம்பிள் 12 to 18 months ஒரு டீல் ஆகுது கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எவ்வளவு இமெயில்ஸ் அமைச்சிருப்போம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்போம், அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் ஆக்டிவிட்டியில வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ அதான் பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சேல்ஸ். இதுல முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் டீம்ஸ் இருக்கு, ஆர் அக்கவுண்ட் டீம்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியில வந்துட்டு நான் ஒரு பெரிய டீல் ஒர்க் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அக்கவுண்ட் ஓனர் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து இந்த டீலை முடிக்க முடியும், ராம் அப்படிங்கிற கஸ்டமர் கூட நம்ம சைட்ல இருந்து, அதாவது நம்மளோட கம்பெனி சைட்ல இருந்து சேல்ஸ் டீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவர் ஒருத்தரே வந்து இந்த என்டையர் ஏபிசி கம்பெனியை மேனேஜ் பண்றாருன்னா இவர் வந்து நம்ம அக்கவுண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் வந்து நம்ம கிளைண்ட் சைடில் இருக்கிற ராம் கூட பேசி இந்த டீலை ஒர்க் பண்ண கம்ப்ளீட் பண்ண பார்க்கறாரு. பட் சர்டன் சுச்சுவேஷன்ல உங்களோட டீல் ரொம்ப பெருசு, உங்களோட கம்பெனி, உங்களோட அக்கவுண்ட் ரொம்ப பெருசு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் டீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பிடியால இது கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடிஇ, அதே
மாதிரி ஒரு அக்கவுண்ட் மேனேஜர், ஒரு கீ அக்கவுண்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மல்டிபிள் பீப்புள் சேர்ந்து இந்த அக்கௌண்ட்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டீம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஓனர் இருக்க மாட்டாங்க. மல்டிபிள் பீப்புள் ஃப்ரம் அவர் சைட், அதாவது நம்ம கம்பெனி சைட்ல இருந்து மல்டிபிள் பீப்புள் டுகெதரா ஒர்க் பண்ணி இந்த டீலை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டீம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டரா எப்படி நம்மளோட ஆர்க்ல செட் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் பேசிக்கா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கு. பிசினஸ் அக்கௌண்ட் தான் நார்மல் நம்ம அக்கௌண்ட்னு சொல்லுவோம். அதாவது B2B பண்றது. பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பர்சன் அக்கௌண்ட்னா பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் நம்ம B2C மாதிரி செல் பண்றது. இது வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்காது, லேட்டர் நம்ம பார்க்கலாம். பட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிசினஸ் அக்கௌண்ட். பிசினஸ் அக்கௌண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் இருக்கும். பட் பர்சனல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் தான் உங்களோட அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல லேட்டரா பார்க்கலாம். பட் ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம இப்ப பார்த்தோம். நம்ம ஆர்க்ல வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் நான் சொன்னதான். அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அக்கௌண்ட் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் யூ பிஸ்னஸ் வித். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். பார்த்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சன் அக்கௌண்ட். அண்ட் தி அதர் சைட் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் கான்டாக்ட் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பீப்புள் யூ டூ பிஸ்னஸ் வித். கான்டாக்ட் ஆர் மோஸ்ட் ஓகே. பேசிக்கா வந்து இது அசோசியேட்டட் டு அக்கௌண்ட் தான். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய, ஏன்னா நம்ம ராம் கூட தான் பேச போறோம். நிறைய அக்கௌண்ட்ல வந்து கான்டாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும். கான்டாக்ட்ஸ் ஆர் ஈவன் மோர் பவர்ஃபுல் யூசிங் ஓகே கான்டாக்ட் டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். நம்ம அதெல்லாம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேசிக்கா கான்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் ரெண்டுக்குள்ள பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நம்மளோட டெவலப்பர் ஆர்க்கு போறேன். நான் ஒரு ரேண்டம் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர் நான் இதான் சொல்லியிருந்தேன். இப்போ கரண்டா இந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். நம்ம சைட்ல இருந்து ஒரு யூசர் ரெக்கார்டு வந்து டாக் ஆயிருக்கு அப்படின்னா நான் தான் என்டையரா இந்த அக்கௌண்ட்டோட ஓனரா இருந்து இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஆர் மல்டிபிள் டீல்ஸ் இருக்குன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அக்கௌண்ட் ஃபீல்ட்ஸ் பார்க்கலாம். பேசிக்கா அக்கௌண்ட் நேம் இருக்கு. பேரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது செல்ஃப் ரிலேஷன்ஷிப். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், அதை நம்ம பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் சைட், டைப்புங்கிறது ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து நம்மளோட டிஃபால்ட்டா சில பிக் லிஸ்ட் வேல்யூஸ் இருக்கும். பட் உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களால பிக் லிஸ்ட் வேல்யூஸ் மாற்ற முடியும். பில்லிங் அட்ரஸ் இருக்கு, ஷிப்பிங் அட்ரஸ் இருக்கு. பில்லிங் ஓகே, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு. பட் அதுவே வந்துட்டு நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஈரோட்டில் இருக்கு அப்படின்னா நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்றேன். அந்த பொருளை வந்து நான் ஷிப்பிங் அட்ரஸ், அதாவது ஈரோடு அட்ரஸ்ல வந்து டெலிவரி பண்ண சொல்றேன். பட் அதோட பில்லை வந்துட்டு நான் என்னோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல சப்மிட் பண்ண சொல்றேன். ஸோ பில்லிங் அட்ரஸ்னா அங்கதான் உங்களுக்கு அந்த ரெசிப்ட் பில்ஸ் எல்லாம் வரும். ஷிப்பிங் அட்ரஸ்ல தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். ஸோ அதான் டிஃபரன்ஸ் இங்க. அதே மாதிரி கஸ்டமர் ப்ரியாரிட்டி, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான சில ஃபீல்ட்ஸ் இருக்கு. யூஎஸ் ஃபோக்கஸ்னால உங்களுக்கு இந்த டிக்கெட் சிம்பிள், அதே மாதிரி SIC கோட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ற. பட் டெஃபினட்டா நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ் தேவையோ அதை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அக்கௌண்ட்னு சொல்லியிருந்தேன். பர்லிங்டன் பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல வந்து என்ன மீட்டிங் போயிருக்கு, என்ன கால்ஸ் போயிருக்குன்னு எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டியில நம்ம ட்ராக் பண்ண முடியும். அதே ரிலேட்டட் போனீங்கன்னா ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். அதை நம்ம லேட்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு அந்த கம்பெனியோட ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க இன்டெகிரேட் பண்ணி நீங்க வந்துட்டு டாக் பண்ணலாம். ஸோ அவங்களோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால அக்கௌண்ட் ட்ராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ராகர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்டாக்ட் ரெக்கார்டு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அக்கௌண்ட்ல வேலை செய்யறவர். பர்லிங்டன் டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி. ஸோ ஒருத்தர் மட்டும் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்பெனில மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இப்போ ஜாக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா விபி ஃபெசிலிட்டி விபியா இருக்காரு. அவரோட மெயிலிங் அட்ரஸ், அவரோட ஃபோன் நம்பர், அவரோட இமெயில் அட்ரஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க இவர் கூட மல்டிபிள் டைம் மீட்டிங்ஸ் ஆர் ஃபோன்ஸ் நீங்க வந்து பேசியிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டியில ட்ராக் ஆயிருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில உங்களுக்கு வந்து இப்போ இங்க ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இருக்காங்க. இப்போ நான் ஜாக்ட பேசிட்டு இருக்கேன். ஜாக் வந்துட்டு இந்த டீலை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவரோட மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம இன்னொரு கான்டாக்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டாக்ட் நான் நியூ கொடுத்தேன் அப்படின்னா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் பர்லிங்டன் டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ற இன்னொரு எம்ப்ளாயி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மிஸ்டர்
நான் வந்துட்டு சிஇஓன்னு கொடுக்குறேன். மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பர்லிங்டன் டெக்ஸ்டைலில் 2 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒருத்தர் சிஇஓ, ஒருத்தர் வந்து விபி ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் மல்டிபிள் கான்டாக்ட்ஸால் ஒர்க் பண்ண முடியும். இதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் கான்டாக்ட். நம்ம லேட்டராக வர கிளாஸஸில் வந்துட்டு அக்கௌண்ட்டில் இருக்கிற சில செட்டப் என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன செட்டப் பண்ணலாம், இது ரெண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பேசிக்காக வந்துட்டு அக்கௌண்டன்ட் கான்டாக்டோட இது மட்டும் பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு இதோட செக்யூரிட்டி வந்து எப்படி இருக்கும், பை டிஃபால்ட் உங்களோட ஆர்கில் வந்துட்டு என்ன செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் வந்து செட்டப்பில் ஷேரிங் ரூல்ஸ், ஷேரிங் செட்டிங்ஸ் போயிட்டு ஆர்கனைசேஷன் வைட் டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லீடுக்கு நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். லீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ரீட் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ரீட் ரைட் இருக்கு ட்ரான்ஸ்ஃபரில். கான்டாக்ட் கண்ட்ரோல்டு பை பேரண்ட் இருக்கு. நம்ம இதெல்லாம் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வர அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கிளாஸில் பேசிக்காக ஒரு எண்ட் யூசர், ஒரு சேல்ஸ் எம்ப்ளாயி ஆர் நம்மளோட இன்டர்னல் எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இன் டீட்டெயிலாக அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட்குள்ள ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி அக்கௌண்ட் டீம்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, ஃபைனலாக வந்து பர்சன் அக்கௌண்ட் வந்து எப்படி எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பர்சன் அக்கௌண்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணும். அதுவும் நம்ம எப்படின்னு சொல்லி வர வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். பை.